மோசமான பையன் சாவகாசமா சோறு வேஷம் போட்டு வந்து அடிக்கிறான். எந்த நேரத்துல தான் இந்த பாப்பன வேஷம் கத்துக்கணும், எந்த நேரத்துல எங்க அப்பா தூக்கணும், எந்த நேரத்துல எங்க அம்மா ஒன்னும் இல்ல சிறப்பான இப்பதான் கேடாடு பழப்புக்கு கிளம்பிக்குது, எப்ப சனப்படுறதுன்னு தெரியல. என்ன ஏமா பொட்டாடு எங்கன்னா அந்த ஈத்து பொட்டாடு பொட்டுன்னு சொல்ல முடியுமா? என் வாயால பொட்டுன்னு ஒண்ணு சொல்லுவேன், இந்த வாயால பொட்டுன்னு சொல்லுவேன். நான் என்ன வாரீங்க போறாங்க அடிக்கிறீங்க, அப்ப நான் என்ன தூக்கி போதா சொன்னா 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 வர வர நீங்க சரியில்லைங்க, வர வர ஆம்பளை மாரி அடிக்கிற நீ. அப்ப நான் என்ன பொட்டியா பொட்டே வயிற்றுக்கு சோறு துண்டா மாரியே பேசுற. அப்ப நான் டீயா துண்டான் ஓ துண்டா தானே சொன்னா. இது வரைக்கும் வர ஆமா இது வரைக்கும் நான் உங்களை அடிச்சுக்கிறேன். யாரு விட்டு தாலி அறுத்துட்டு இல்லைன்னு யாரு நேரம் என்ன பண்ணி அடிக்காம எனக்கு ஜாட்டி எடுக்கிற ஆனா அடிக்க மனசு வரல. எப்பா கையில தடை வச்சுக்கிறேன்,
எப்பா சப்பர மணி யாரு மணியா அப்ப இது என்னது இப்பதான் அடிச்சுக்கிறான் அது கூட ஒரே ஒரு அட்ரா நேரம் நான் சூத்துக்கு சோப்பா போட்டு அதே வேலை சொல்லுங்க யாரு உள்ள 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 கத்துறாங்களா உள்ள கத்தாம இருக்க மாட்டீங்க நாது போடுங்க தாள் கத்து கேக்குற கம்முனு நீ பேசுங்க சொல்லிட்டு வேணா அது உள்ள கத்துறீங்க யார் இன்வைட் பண்றீங்க ரிப்பேர் பண்றது வெளியே வந்துக்கிறாரு நீ பேசுங்க நான் தான் பேசுறேன் அப்படியா இப்ப தானே சொன்னேன் மறுபடியும் பேசுறீங்க உள்ள என்னமோ பண்ணா பழகுது அவனே அடிச்சு தோச்சிக்கணும் அவனை காசு எடுத்து 50 ரூபா கொடுத்துட்டு போறா இது தெலுங்குலயா பாரு எந்த அளவுக்கு போட ஓட்டே இது தெலுங்குல அதாகப்பட்டது எதாகப்பட்டது படிக்கணுமா படிக்க கூடாதா வலிப்பு கிளிப்பு வருமா யாருக்கு வலிப்பு படிக்கிற கம்மி அதாகப்பட்டது எதாகப்பட்டது இதே தான் சொல்லுகிறேன் அதாகப்பட்டது என்ன இதாகப்பட்டது எதாகப்பட்டது இதே தான் சொல்லுகிறேன் காசு கொடுக்காதனா கேட்டியா நீ ஏன் பாவத்துல நீ பங்கெடுத்துக்கிற ஒரு பொட்டத்துக்கு எத்தனை 50 ரூபா அவங்ககிட்ட குத்துக்கிற படிக்கிறேன் இங்கிலீஷ்னா நான் படிச்சுடுவேன்டா தமிழ்ல இருக்குது இங்கிலீஷ் ஏதா இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேசுங்க இப்ப பேச விட காலையில வா இல்ல நீ இப்ப பேசு இங்கிலீஷ் 3 எழுத்து உனக்கு பேசுற அந்த 3 எழுத்து வச்சே நீ பெரிய ஆளாடுடா எப்பா ஆமாடா பெரிய 3 எழுத்தா பெரிய 3 எழுத்து ஐயா நான் சீமானே என் பொக்கிஷமே என் முக்காலுமே 3 எழுத்து வச்சு என்ன பெரிய ஆளாக்குற சொல்லுப்பா அந்த 3 எழுத்து என்ன எழுத்துப்பா அந்த 3 எழுத்து இத படி நான் சொல்லி தருவேன் இது படிக்கணும் அரகரா அரகரா அக்கார கைலாசம் செல்லும் தரணியோ சொல்லு அரகரா 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 ஊர்தாலே அரகரா ஊர்தாலே இது என்ன டேய் ஒண்ணு போல இங்க ஒண்ணு போல நான் 7 லட்சத்தை வாங்கி ஊர்தாலே எடுத்துட்டு வரோம் என்ன டேய் ஏண்டா அறுத்துட்டு வரணும் 7 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் வாங்கினேன் ஊர்தாலி அறுத்து நான் வர 3 நாள் தானே அந்த கம்பெனில பவுடர் போட்டுருப்பேன் ஏய் நீ ஏமாத்துறியட தேட போய் உனக்கு நியாயம் பண்ணாது எத்தனை லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறான் 7 லட்சம் ரூபாடா 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டே ஏமாத்துறியா நியாயமாடா தேவடி அப்பையா சரி ரைட் அதனால என்னப்பா நான் கோச்சிக்க மாட்டேன் அதானே அந்த 7 லட்சம் ரூபாய் வாங்கி எப்படி ஏமாத்தணும் எப்படி எந்த கம்பெனில தாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்து குத்த செவடியா பையனே ராஜகோபால் ராஜா சொல்லிட்டேன் நாளைல இருந்து இந்த கம்பெனி வந்தா நான் வரமாட்டேன் அவர் என்ன ரூபா ஏங்க ராஜர் என்ன ஒண்ணு கேக்குறாரு யாரு ராஜகோபால் வாஜர் இரு ஓனர் நம்ம கூப்பிடுறாரு அவர் வாஜர் ஊர் சொல்லுங்க
ஆமா சுப்பிரமணி வாஜி சுப்பிரமணி வாஜி சுப்பிரமணி எனக்கு அதான் வேலையே அதான் வேலை பெரும்பாக்கமா ஆமாடா அது மட்டுமல்லாது ஓனர் இன்னும் வேற ஊர் சொன்னாரு என்ன ஊர் சொல்றாரு நீ ஓக்கம் பார்க்க மாட்டா இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு ஏண்டா டேய் என் ஊர்லயே வந்து என்னையே சொல்லு இந்த ஊரா நீங்க ஏண்டா டேய் அது மட்டுமல்லாது அவரு தாங்களார கேள்ப்ப சொல்லுவார் இந்த ஊர் பேரு அவன் சொல்லிட்டான் இன்னைக்கு மேலேயே அவன் ஆட்டிட்டான் அது மட்டுமல்லாது ஓத்தாம்பாளைய கிராம சேர்ந்த டேய் ஒழுங்கா பாரு நீ எட்டன் இல்ல எனக்கு ஒரு பொட்டை நாக்கா அப்படித்தான் வரும் பொட்டை நாக்கா நீ வெட்டிடுவாரு வந்துட்டு நீ உட்காரு வா வா உனக்கு சுகர் பிபி ஏறி போய் இதுன்னு இருக்கிறேன் பிபி மாத்திரை போட்டியா யாரு நானு பிபி மாத்திரை போறேன்டா இரு அது மட்டுமல்லாது இதே பெரும்பாக்கம் கிராம சேர்ந்த பிஜேபி மாவட்ட செயலாளர் பிஜேபி மாவட்ட செயலாளர் நீ அப்புறம் பட்டியலாம் சொல்லு இதே பெரும்பாக்கம் கிராம சேர்ந்த பிஜேபி மாவட்ட செயலாளர் 50 கேட்டுங்க கதைய நாடகாட வந்துக்கிறான் காலையில சந்தைக்கு மாடு விற்க போன சீக்கிரமா வாங்குறான் இதே பெரும்பாக்கம் கிராம சேர்ந்த பிஜேபி மாவட்ட செயலாளர் திகழக்கூடிய இளங்கோயில் சொல்லக்கூடிய அருமையாளர்கள் இது விழுப்புரம் மாவட்ட வார்டு வட்டம் இதே பெரும்பாக்கம் கிராம சேர்ந்த எங்கள் நாடக கம்பெனி ஆசிரியர் சொல்லு சொல்லு உன்னை பத்தி தான் பேசுகிறான் இல்ல என்ன பேசுறீங்க உன்னை பத்தி தான் பேசுகிறான் சொல்லு இதே பெரும்பாக்கம் கிராம சேர்ந்த எங்கள் கம்பெனி ஆசிரியர் திகழக்கூடிய சுப்பிரமணிய ஆசிரியர் பாராட்டி பிஜேபி மாவட்ட செயலாளர் இளங்கோய் அவர்கள் எனக்காக ரூபாய் 50 வாங்கி உனக்கா போயா இங்க வா எங்கள் கம்பெனி ஆசிரியர் பாராட்டி ரூபாய் 50 வாங்கியுள்ளார் எங்கள் கம்பெனி ஆசிரியர் இதே பெரும்பாக்கம் கிராம சேர்ந்த சுப்பிரமணிய ஆசிரியர் அவர்கள் இந்த 50 ரூபாயை பெரிய மனசு பண்ணி யார் பண்ணி பண்ணி இல்ல பெரிய மனதை வைத்து அவருக்கு வழங்கிய இந்த 50 ரூபாயை விழுப்புரம் மாவட்ட திடீர் வட்டம் விழாமரம் சேர்ந்த வெங்கடேசனுக்காக காலையிலே ஆட்சி வாங்க 50 ரூபாய் கொடுப்பாங்க வச்சுக்கிட்டா அந்த காசை வேணாண்டா நான் பெரிய மனுஷன் பேர் தானே கொடுக்குறேன் வச்சுக்கிட்டா சத்தியமாவா சத்தியமா வச்சுக்கிட்டா அம்மா தாலியா இருக்கா எங்க அம்மா யாருன்னா தாலி எடுத்துங்க அப்படியே அறுக்க போறாங்க அவங்க ஆளுக்கெல்லாம் நீ அறுத்துட்டு இருப்ப நீ வச்சுக்க மன சந்தோஷமா சொல்றேன் வச்சுக்கிட்டியா வச்சு நல்ல இதோட 550 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துக்கிறேன் வச்சுக்கடா எனக்கு நல்லா புரியுது வச்சுக்கிடு நான் இப்ப 50 ரூபாய் கொடுத்துட்டு 550 ரூபாய் தாலி இருக்கிறான் தனக்கு யாரு எழுதிட்டு தனக்கு காலைல யாரு கிட்ட கொடுப்பாங்க அப்புறம் 500 ரூபாய் எடுத்துட்டு கொடுப்பேன் ஏய் அர்ஜுனா கம்னேட்டி அர்ஜுனா இவெல்லாம் கூட்டணியா என்கிட்ட சொல்ல நான் வந்தே இருக்க மாட்டேன் எதுக்கு வாரட்ட கைமாந்திரம் அர்ஜுனுக்கு பங்காளி நீ கேக்குறான் ஏண்டா கேக்குற சொல்ல ஆமா ஆமா நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா டேய் அண்ணன் தம்பிடா நீங்க எப்படி வேணாலும் மூம்பிக்க எதுக்குடா கிடக்குது காலையில தலை கட்டுவாங்க உனக்கு ஏண்டா எனக்கு எதுக்கு இல்ல பங்காளி தான் நீ அண்ணன் தம்பிடா அண்ணன் தம்பிடா ஆமா அப்ப உனக்கு தலை கட்டு அண்ணன் முறடா அண்ணன் முறடா உங்க மாமியார் வீட்ல இருந்து உனக்கு தலை கட்டுவாங்கல சரி கட்டுறாங்க உன் பையன் வேற அங்க வயது நடக்குறான் எதுக்கு நான் மூத்திரம் போய் போறேன் என்கிட்ட சொல்லி அழுகுறேன் அப்பா எதுக்குடா எங்க அப்பா தலை கட்டிக்கிறான் அவன் என்னைக்கு சாவணும் நான் தலை கட்டிக்கிறதுக்கு எங்க பையன்காரன் நீ பெரிய மனசு வச்சு சேர்த்து அவன் தலை கட்டிக்கிட்டான் ஆமா முறுக்கு பூரா படிக்கிற முறுக்குலாம் நீ எடுத்து போய் சாப்பிடுங்க ஆப்பிளி திராட்சை மாதுளம் பழம் அதெல்லாம் நீயே போய் சாப்பிடுங்க இது எந்த நாடு இதுதான் பெரும்பாக்கம் இது பெரும்பாக்கம் தெரியாது நாம ஆளக்கூடிய நாடு நாம் ஆளக்கூடிய நாடு மகத தேசம் இப்ப மகத தேசம் என் தந்தை ஆண்டது மகத தேசம் இதுக்கு மேல என்ன அடிக்காது அப்பா ஏண்டா எங்க அத்தை எதிர உட்காந்து கூத்து பாத்துருக்கு ஐயோ
இதுக்கு நீ மேல சொல்லல இதுக்கு மேல என்ன அடிச்ச நீ சொல்லல உன் சூத்த கீச்சிடுவேன். நீ சொல்லல உங்க அத்தை அதுக்கு நீ சொல்லல கூப்பிடுற உங்க அத்தையை கூப்பிடுறா வேணா காலையில கூட்டுக்கிறேன். டேய் இப்ப கூப்பிடுறான்ற கூப்பிடுறா ஓத்த டேய் அத்தையை கூப்பிடுறா ஓத்த என்னது ஓத்த டேய் அத்தை வாங்க அப்படின்னு கூப்பிடு போட்டிக்கார அம்மா பேர் என்ன நாட்டு எத்தினா எப்பா அம்மா பேர் என்ன குணசுந்தரிங்க. குணசுந்தரி. அம்மா கிட்ட இருக்கிறாங்க எப்படி கூப்பிடுவீங்க? சுந்தரிமான்னு கூப்பிடுவேன். சுந்தரி அம்மான்னு இருக்கிறாங்க. அதுவே எட்டக்கிறாங்க எப்படி கூப்பிடுவேன்? அம்மான்னு கூப்பிடுவேன். ஓ சுந்தரி அம்மான்னு கூப்பிடுவேன். கரெக்டா? அதுவே எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? நாகுரா. கிட்ட இருக்கிறாங்க நாகுரா அம்மான்னு கூப்பிடுவேன். எட்டக்கிறாங்க ஓ நாகுரா அம்மான்னு கூப்பிடுவேன். அதே உங்க அம்மா பேரு கலா. என்ன கிட்டக்கிறாங்க எப்படி கூப்பிடுவேன்? கலா கலா அம்மான்னு கூப்பிடுவேன். அதுவே எட்டக்கிறாங்க எப்படி கூப்பிடுவேன்? கலாமா அப்படி கூப்பிடுவேன். நடுவுல ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. எப்படி கிட்டக்கிறாங்க எங்க அம்மா பேர் நாகுரா. எங்க அம்மா கிட்டக்கிறாங்க ஓ நாகுரா அம்மான்னு கூப்பிடுவேன். எட்டண்டாக்கா ஓ நாகுரா அம்மான்னு கூப்பிடுவேன். அதே உங்க அம்மா கிட்டக்கிறாங்க எப்படி கூப்பிடுவேன்? நானு ஓ கலாமா ஆம்பளை கூட்ட வர மாட்டேன். என்னது ஆடுறாவனா இவன் வெளியே வா இங்கே சூத்து இங்கே பூத்து உனக்கு இருக்கும் அடிக்க கூடாது அடிக்க கூடாது பார்த்தா ரொம்ப என்ன அடிக்க விடுறா அண்ணி வந்து கூத்து பாக்க வந்துக்கிறாங்க அண்ணி டெய்லி அச்சட்டியா பாவத்துல பங்கெடுத்துக்கிறாரு. சோத்துல பாண்டாய் வச்சு சாவச்சிருக்கம்மா. அரசவரு செய்தி எடுத்துட்டு நான் அவரை தலை கட்டேன். எங்க வீட்டு அம்மா இது டேய் 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 ஏய் இது என்ன அறுத்தது இல்ல என்னத்துக்கு அறுத்து சொன்ன இல்ல ஒரு உற்சாகம். ஏய் ஏண்டா ஒரு உற்சாகம் எதுக்கு உச்சாரம் இது மாதிரி கிடக்கும். என்னது இப்பெல்லாம் கொல்ல விட முடியாது. மச்சான கொல்லைக்கு தான் நான் கொல்லே விடணும். அப்புறம் மகத தேசம் ஒரு நேரத்திலே என் தந்தை ஆண்டு வந்தார் வேதமன்னன். மிளகா போட்டு இந்த எடுத்துட்டா மிளகா போட்டிருந்தா காலையில ஒரு 3 கிலோ மிளகா கூட தீபாவளி வருது. மிளகா வேணுமா? சரி காலையில தரேன். சரி சரி விடு. யாரமா வந்து பேசுறீங்க? ஏன் நீ வாடங்க. கம்மிடா. தரகாதே. அப்படி போட போற வாடங்க. வரா. ஹாய். ஹாய். நா. அவங்க போட போறாங்க வாடா. நஜா. அவங்க போட போறாங்க வாடா. வந்து பேச ஆமாடி ஏன் போற குண்ட தலைமை வச்சிருக்க? ஹாய். ஹாய் யாரமா? ஹேய். அது உட்கார்ந்து ஆளா. ரெண்டு பேர் லவ் பண்றீங்களா? ஹேய். நா. அவங்க யாரா? வாடா. ஹாய் 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 ஹாய். எப்பையா? டைசிட்டாங்க டைசன்ஸுக்காக தான் போறான். அடிக்கவானான்னு சார் இப்ப சொல்லு. இது வரைக்கும் நான் அடிக்க கூடாதுன்னு ஒண்ணு பார்த்தா உனக்குன்னு எடுத்துட்டு வர. இப்ப சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லு எந்த காலில் வரும்
சொல்றா 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 சொல்லு வாடா சொல்லு அம்மா பேசாதீங்க அம்மா பேசாதீங்க பேசாதீங்க அவனுக்கு பைத்தியம் பேச பிடிச்சு வர சொல்லு கொஞ்சம் பேச பேச வர சொல்லு பேசாதீங்கம்மா பேசாதீங்க பேசாதீங்க சாரி நான் பேசாதீங்க பேசாதீங்க அம்மா பேசாதீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கும் உங்க குடும்பல பேசாதீங்கம்மா நல்லா இப்படி நீட்டி சொல்லு இப்படி வந்து நீட்டி அம்மா பேசாதீங்க அம்மா சொல்லு சொல்லு நீட்டி ஏண்டா சப்போர்ட் அடிக்காத காசு வாங்கலையே சும்மா தம்புடு ஏய் ஊர்ல தான் சோடி வச்சிருக்கேன் யாருக்கு யாருக்கு ஏய் அப்படி கேட்க இதுக்கு பெயர் நான் ஆளக்கூடிய நாட்டுக்கு பெயர் என்ன தெரியுமா கிரிவர்தனாபுரி ஆலைகளால் சூழப்பட்டது கிரிவர்தனாபுரி என்ன கிரிவர்தனா கிரிவர்தனாபுரிங்க கிரிவர்தனாபுரி ஏய் கிரிவர்தனாபுரி கிரிவர்தனாபுரி அப்படி அப்படி கிரிவர்தனாபுரிங்க ஏதோ ஒரு குழந்தை எழுந்து நிக்குது இப்பதான் அவங்க அம்மா எழுந்துறாங்க ரெண்டு பேரும் போறாங்க செருப்பு போடுறாங்க கைய பிடிச்சிட்டாங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்க அப்படி ஆடுகிற நேரத்தில் ஏன் தெரியுமா யாருங்க எனக்கு ஒரு எத்தனை தாயே எனக்கு ஒரே ஒரு அம்மா தான் எனக்கு ஒரு தந்தை ஒரே ஒரு அப்பா தாயே ஒருத்தவங்க எனக்கு எத்தனை தாய் தெரியுமா எத்தனை 3 தாய் ஒரே தந்தை 3 தாய் ஒரே ஒரு தகப்பனா ஆமாண்டா அப்ப உங்க ஒருத்த நீ பலா பாட்டியா யாரு பலாப்பட்ட கம்முனே ஏய் என் தந்தைக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்ல கற்பனை தங்கை வந்து ஆமா குழந்தை பாக்கியம் இல்ல அதனால் முன்னோர்கள் தவத்தை செய்து குழந்தை பாக்கியம் பெற்றார் ஆமா அதனால் தவத்தை செய்ய சென்றார் செல்ல நேரத்திலே அங்கே ஒரு முனி அவர் ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கிறார் அப்படி தவம் இருக்கும் நேரத்திலே அவரை ஆண்டவன் நினைத்து வணங்கினார்கள் அவர் என்ன செய்தார் தெரியுமா ஒரு மாங்கனியை கொடுத்தார் அந்த மாங்கனியை யாருக்கும் கொடுக்கப்பட ஒருவர் தான் அருந்த வேண்டும் பிளக்க கூடாது அந்த கண்ணியை விண்ணப்படுத்த கூடாது என்று சொன்னார்கள் உடனே அந்த கண்ணியை கொண்டு வந்து என்ன செய்தார் தெரியுமா இரு மனைவியும் போட்டி போட்டார்கள் இருவருக்கும் பங்கிட்டு கொடுத்தார் பாதி பாதியாக பேஜாவுதுன்னு நினைக்கிறாங்க எதுக்கு பாதியா போகுது ஒரு பக்கம் ஒரு கண்ணு ஒரு பக்கத்து மூக்கு ஒரு காது ஒரு கை ஒரு காலு பாதியாம் பாதியாக பிறக்க நேரத்திலே அங்கப்பட்ட குழந்தை அரசாங்கத்தில் இருக்கக்கூடாதுங்க தூக்கி ஆறா சந்திலே இருந்தார் நேரத்திலே சரதேவி அருள் பெற்ற சரதேவி ஆமா நகரில் வந்து கொண்டிருந்தார் அப்போது வரும் நேரத்திலே பார்த்தா இந்த குழந்தையை புசிக்க வேண்டும் அப்படி என்று பசியோடு எடுத்து புசிக்கும் நேரத்திலே அம்மா என்று குரல் கொடுத்து ஐயோ தாயாக நினைத்து இந்த குழந்தையை கொல்லக்கூடாது அம்மா என்று அறிந்தது அதனால் இந்த குழந்தையை கொல்லக்கூடாது என்று எனக்கு சரதேவி அருள் பெற்றதா சரதேவி அருள் அதனால் அப்படி வைக்கும் நேரத்திலே இதுவரைக்கும் நான் என் தாய் முகத்தை பார்த்ததில்லை ஆனா ஆமாண்டா அதனால் இன்று முதல் அந்த அம்மனையை வணங்கிக் கொண்டிருக்கிறேன் சீக்கிரமாக ஓடு ஊடத்தை கொண்டு வா அப்படியா நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வாடா இது என்ன நீ தானே சூளம் எடுத்துமாண்ணா சூளத்தனா இதா சூளம் ஆமா இதான் சூளம் நான் கொண்டு வர சொன்னது சூடம் சூடமோ ஆமா அது புற மயில் ஆட்டுது அதனால அதனால என் தாயை வணங்கி விட்டதான் மற்ற வேலையை நான் பார்ப்பேன் தெரியுமா 3 நேரமும் என் தாயை வணங்குவது அவள் பாதத்திலே வணங்கி விட்டு பிறகு மக்களை சந்திக்க வேண்டும் அதனால இப்போது நாம் தாயை வணங்க வேண்டும் ஆகட்டுமா ஓம் தாயே அம்மா எனக்கு உயிர் கொடுத்த உத்தமையே எங்க
வந்தாலும் சரி கொள்வா. தாயே, அம்மா, உன்னை அழைக்கும் நேரத்திலே ஓடி வந்து சதாசந்தா என்ற எனக்கு அருள். ஓம் சக்தி. அம்மா, தேடி வந்தேன் நான் அம்மா. ஒரு மகன் ஒரு தாயிடம் தான் கேட்க முடியும். நீ ஒரு தாய், நான் உன் மகன். அதனாலே தாயை எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், ஆளாக்கியிருக்கிறார். இதுவரைக்கும் நான் உன்னை எதுவுமே கேட்டதில்லை. ஆனா நீயும் என்னிடத்திலே எதுவுமே எதிர்பார்த்ததில்லை. இப்போது நான் கேட்க போகிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு சிறிய வரம் ஒன்று தேவை வேண்டும். வர வேண்டுமா? உண்மைதான் அம்மா. ஓ சக்தி தாயே, எந்த நாடு வெளியாட்டு தாயே, இந்த உலகத்திலே வரத்தை பெற்றவர் அனைவருமே அறிந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் பார்த்தாயா, அதர்மம் எங்கே தோன்றுகிறதோ அங்கே ஒரு பிறப்பார், அதர்மத்தை அழித்து நிலையாக்குவார். அதுபோன்று அசுரர்கள் அனைவருமே வரத்தை பெற்றவர்கள் அழிந்து விட்டார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரிலே பார்த்ததில்லை. அதனால் நான் அழியாமல் இருக்க வேண்டும். அதுபோன்ற வரத்தை நீங்கள் தாங்கள் தர வேண்டும் தாயே. அழியாதிருக்க வேண்டும். உண்மை மகனே, எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? எப்படிப்பட்ட வரம்? இதுவரைக்கும் பூந்திரன் என்று இருவர் வல்லவர்கள் கேள்விப்பட்டேன். அவர்கள் எப்படி வரத்தை அண்ணன் உயிர் என்னிடத்தில், தம்பி உயிர் அண்ணனிடத்தில் என்று வரத்தை பெற்றார். அவரும் அழிந்தார்கள். ஆனா பத்மாசுரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அவனும் ஈஸ்வரனிடத்திலே வரத்தை பெற்றார். தன் கையை யார் செலுத்தி வைத்தாலும் 10 எரிய கடவுள் என் கையை ஆயுதமாக கொடு என்று அவனும் அறிந்து விட்டார். அதுபோன்று சூரபத்மன் சிங்கமுகன் வரத்தை பெற்றார்கள். அவர்களையும் அழித்தான் முருகன். அதுபோன்று அசுரர்கள் அனைவருமே வரத்தை பெற்றவர் அனைவருமே வாழவில்லை. நான் உண்மையாக எனக்கு உயிர் கொடுத்த தாய். அதனால் நான் வாழ வேண்டும் என்றால் நீ நான் கேட்கும் வரத்தை கட்டாமல் தர வேண்டும். என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? அஸ்தமா சக்திமா. என்னிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வியாಗಿದೆ. அரே மலையனே, அந்த அத்திமாதித்த வரம் எப்படிப்பட்ட வரம் என்று தெரியுமா? இந்த மூவர் தேவர்களையும்
கிடையாது. இந்த அன்னையும் அடிமையாக்கப்பட வேண்டும் என்று உரைக்கின்றாயா? நான் விடுவேனா? ஏய்! அம்மா, நான் கேட்கும் வரத்தை கொடுக்கவில்லை என்ன? தாயே, எதற்கு இந்த உயிர்? ஏன் வாழ வேண்டும்? நீ கொடுத்த உயிர் நீயே எடுத்துக்கொள். நான் வாழ்வதற்கு விரும்பவில்லை, ஏன் அழிவதற்கு நான் விரும்புகிறேன். என்னை ஆளாக்கியவர்கள் எனக்கு உயிர் கொடுத்த உத்தமிழி அதனால் தாயே, ஏன் நிக்கிற? கொல்ல, அட கொல்ல, மகனே! அட வா. ஏமா பொண்ணுதான் போயா அத்தனை நாள் ரெடி ஆயிடுச்சு பெரும்பாக்கத்துல. தாயே, நான் கேட்கும் வரத்தை கொடுக்கவில்லை என்றால் என் உயிர் உன் பாதத்திலே இதோ வா, என் சிரத்தையே அறுத்தேன். மகனே, நிறுத்து! ஏன் தாயே நிக்கிற? நீ சாகுவதற்காக உன்னை நான் வளர்த்து வந்தேன். ஒரு குழந்தை ஒரு தாயகத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்டு விடலாம். ஆனால் அந்த தாயகப்பட்டவன் அதை நிறைவேற்றி தருவது என்னுடைய. அப்படியா? ஆகையினால் நீ கேட்ட அந்த அத்திமாத்தித்தி வரத்தை நான் கொடுக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கின்றேன். என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை தெரியுமா? 100 மணித்துளி மன்னர்கள் 100 மனிதனுடைய மன்னர்கள் என்னுடைய ஆலயத்தில் நீ நரபதையாகம் செய்ய வேண்டும். ஐயோ, தாயே, என்ன தாயே கேட்கிற? கேட்க போற தாயே. தாய், மறுபடி ஏகமா? நானே பலம் இருக்கிறது, வரத்தை பெறவில்லை. ஆனா ஒரு மன்னரோடு நான் சமருக்கு சென்றால் அவன் பலசாலியாக இருந்தால் என்னை கொண்டு விடுவான். அப்படி இருக்க அதுவும் ஒரு ஆளு கிடையாது. கேக்குது பாரு, லஞ்சம். காலி கேட்க போறேன் லஞ்சம். ஏமா, நான் கொடுக்க வேண்டும் என்றால் 100 மன்னர்கள், அந்த 100 மன்னர்களை கொண்டு வந்து உனக்கு நரபலியாக செய்ய வேண்டும் என்றால் என் உடம்பிலே பலம் இருக்கிறது. நீ வரத்தை கொடுக்க மறுத்து விட்டால் அதனால் வெற்றியோடு சென்று வேண்டுமா மகனே என்று எனக்கு தக்க ஆயுதத்தை, நீ உன் கையிலே இருக்கும் ஆயுதத்தை கொடுத்தால் போதும். அதை காட்டினால் அவர்களை அனைவருமே கொண்டு வந்து உன் நரபலியாக செய்ய. சபா, உண்மைதான். நீயோ இப்பொழுது நரபலியாக இருக்கின்றாய், திருநெல்வேலியாக இருக்கின்றாய். ஆமா. இருந்த போதிலும் உன் இடத்திலே எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. உண்மை. என் கரத்தில் இருக்கக்கூடிய சாதியையும் வீர கத்தியையும் உனக்கு நான் அளிக்கின்றேன். ஆகட்டும். அதை கொண்டு நீ அந்த 100 மணித்துளி மன்னர்களை நீ அடித்து இழுத்து வந்து அந்த கத்தியினால் எனக்கு நரபதையாக செய்ய வேண்டும். உண்மை. நீ கொடுத்தா நான் தட்டாமல் செய்து முடிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ என்னோடு இருக்க வேண்டும். இந்த தேவர் அனைவருமே என்னோடு ஐக்கியமாக வேண்டும். அதனால் நிச்சயமாக கொடுங்கள். நான் சென்று அவர்களை கொண்டு வருகிறேன். அப்படியா இருக்கும்? ஆகட்டும். மகனே, இது என் கரத்தில் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராது. வெற்றி எனக்கு. வெற்றி உமக்கே. போனே தாயே, சென்று பாருங்கள். இப்போதே செல்கிறேன். 100 மன்னர்களை, ஒரு தாய் மன்னர்களை கொண்டு வந்து நரபலியாக செய்கிறேன். வெற்றியோடு வரும் அம்மா. ஆகட்டும், சென்று வருகிறேன். என் தாய் தெரிவித்த பிரகாரம் நரபலியாக செய்ய வேண்டும் என்றால் 100 மன்னர்கள் வேண்டும். டேய், டேய் கமலா. என்னடா என்னடா டேய், என்னடா? அடிக்க கூடாது. சரி, நம்ம ஊர் வந்துக்கிறேன், அடிக்கூடாது. நான் ஜாட்டி எடுத்து ஓடிட்டோம். ஏண்டா மண்ணேரம் அடிக்கவே இல்ல. கம்ப்ளீட் நான் அடிச்சு அதை கேள்றேன். உனக்கெல்லாம் நல்ல சாவு வருமோ? சூர வேட்டுக்காருக்கு எப்படா நல்ல சாவு வருது? அதான் கை கழுவித்துக்கு தான் சாவீங்க. ஓடிப்போ. வா ஏய், போட்டியா? இப்போது எத்தனை மன்னர்களை கொண்டு வந்திருக்கிறோம்? எனக்கு என்ன தெரியும், நான் உள்ள இருந்து வெளியே வரேன். நான் எனக்கு நட்டாமட்டான். பரவாயில்ல விடு, பரவாயில்ல என்ன சொல்லு. ஏய், இப்போது 99 பேர்கள் கொண்டு வந்திருக்கிறோம். 99. ஏய், 9. டேய் டேய் டேய், என்னடா நீ? சொல்லுங்க. டேய், இவனுக்கு உடம்பு ஊறிக்கிட்டே இருக்க மாட்டேங்குதுடா. சொல்லுங்க. டேய், 99 பேரை கொண்டு வந்து 9. மறுபடியுமா? யார் 9? ஐயோ, டேய் டேய் டேய், 9 ன்னு தின்னா. என்னடா? 99 பேரு. ஆமாடா. ஏய், கொண்டு 9. வா. ஐயோ, டேய் டேய் டேய்,
99 பேரு கொண்டு வந்து விட்டோம். ஆ. இன்னும் ஒருவரை தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஒரே ஒரு ஆள் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. உனக்கு தெரிஞ்சா? ஆமா. எங்க இருக்கிறான்? ஆ. இவனை முடிச்சு. அவன்ல அப்ப இவனா? இல்ல அவனும் இல்ல. அப்ப இவனா? அவனும் இல்ல. அப்ப யாரு? பெரும்பாத்திர சுப்பிரமணியன்னு ஒருத்தவன் இருக்கிறான். ரொம்ப டபுளாக்குது அவனால. அவனை புடிச்சுன்னு வந்துடலாங்க. புடிச்சிட்டு வந்து கொண்டுடுவான். பை டேய் கொடுத்துருவான். கம்யூனிட்டி என்ன? என்ன டேய் இப்பேதான் சூற வேட்டம் ஒவ்வொருத்தனா பண்ணிட்டே போகுது. ஆமா. கம்பெனிக்கு ஆள் இருந்தாங்க சூற வேட்டம் இல்ல எங்க கொண்டுறான். பரவாயில்ல நீ சாவத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை குட்டி சேர்த்துருப்பான். பரவாயில்ல அப்படியே சேர்த்துட்டு 2 கிட்னி கண்ணு இருக்குதுப்பா. நீ 4 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்த பழுத்தான். ஆமா. என்ன சிகரெட் குடிக்க மாட்டேன் ஆன்ஸ் போட மாட்டேன் பாகு போட மாட்டேன் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸ் பூரா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பரவாயில்ல 4 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்த பழுத்தான் நீ. அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றே அது யார்? நம்மளுக்கெல்லாம் எதிரி யாரு? இந்த அசுரகுட்டத்தை கருவர்த்தவன் யாரு? அந்த சீமன்னன் நாராயணன், அந்த கண்ணகரானே. இப்போதானா தக்க நேரத்திலே மூத்துல ஒரு வார்த்தை சொன்னாலும் சூத்துல வச்ச மாதிரி சொன்ன மாதிரி வச்ச மாதிரி சொன்ன கண்ணன். கண்ணன். ஆமா. ஏன் தெரியுமா? யா. நந்தினி சுந்தரி இரு பெண்ணை மணந்தான். என் தங்கை. ஆமா. அதை கொடுத்தான். கொடுத்த உடனே அவன் தாலி அறுத்த பையன். ஆனா பழிக்கு பழி வாழணும்னு காத்திருந்தேன். ஆமா. இப்ப நேரம் வந்து விட்டது. ஆமா. தக்க நேரத்திலே அவனை பழிக்கு பழி வாழணும். யார பழிக்கு பழி வாழணும்? கண்ணனை பலி கொடுக்க வேண்டும். கண்ணனை பலி கொடுக்க வேண்டும். விடலாமா? விடக்கூடாது. விடுபடுத்த பையன். நீ எத்தனை சாப்பிடுறா? ஊர் சோறு. ஊர் சோறு. ஹரிபிராசன ஒரு 5 8 10 20 வருஷமா இருக்குமா? 15 வருஷம். 15 வருஷம். நான் 20 வருஷமா ஊர் சோறு சாப்பிடுறேன். நீ என்கிட்டயே ஜாட காட்டிக்கிறீங்க. ஏன்டா டேய் எனக்கு யார கொல்ல போறோம்மா? கண்ணனை. அண்ணன் எதுல உட்கார்க்கறேன் பாரு வா. உட்கார்க்கறேன் பாரு கண்ணா. ஈத்த போட்டு தரலாமா? ஏம்பா கண்ணா ஏந்திருப்பா. உன்னை தாம்பா பலி கொடுக்கணும் ஏந்திருப்பா. நீ போயிட்டு இல்ல. ஆமா. ஈத்தா. எனக்கு பதில் எங்க அண்ணங்க நம்பரு. யாரியா? டேய் ஈத்தா. இப்ப எதுக்கு போன கண்ணனை ஈத்தா தான போன. ஆமா. ஈத்தா இல்லையா? அவருக்கு ஜெராக்ஸ் ஒருத்தன் வருகிறானா? அவனு ஈத்தா போய். ஈத்தன வர இரு. ஈத்தா நீ தான் அடிக்கணும். ஓட்டா. ஏய் கணக்கு. கணக்கு. டேய் ஏய் கணக்கு மரியாதை வந்துரு. ஏய் ஐயா. அவன் பேண்ட் சூத்து கழுவாம இருக்கறானா? பிள்ளைல சூத்த அடிக்கறான் வரான். சரி. அப்புறம் என்ன? புறப்பட வேண்டும்.